உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன், உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் வழியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வு பலியும் ஒளியும் நீரே என்றுரைத்தேன். எந்தன் வாழ்வும் பலியும் ஒளியும் நீரே என்றுரைத்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன்னிடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன்னிடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன், உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, வாழ்க்கையிலே இறைவனுடைய அற்புதங்களை எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை துன்பங்களிலே இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களுடைய துன்பங்களை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றார். அதாவது நாங்கள் வாழ்வுக்காக மன்றாட வேண்டும். வெறுமனே கடந்து போகின்ற துன்பங்களுக்காக மன்றாடாமல் எங்களுடைய வாழ்க்கைக்காக, பாவமற்ற நிம்மதியான வாழ்க்கைக்காக மன்றாட வேண்டும். நாங்கள் பாவமற்ற வாழ்க்கையை வாழுகின்ற போது, இறைவனுடைய அன்பிலே நாங்கள் வாழுகின்ற போது, கடந்து போகின்ற துன்பங்கள் ஒரு பொருட்டாக எங்களுக்கு தெரியாது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழுகின்ற போது அனைத்து துன்பங்களும் ஒரு பகல் கனவு போல மறைந்து விடும் என்பதை இன்றைய வாசகம் எங்களுக்கு கூறி நிற்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் வாழ்வுக்காக மன்றாடுவோம். பாவமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும், இறைவனுடைய அன்பிலே வாழ வேண்டும், இறைவனுடைய அருளிலே நாங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்காக வரம் கேட்டு இந்த பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் பேழை பிடிபட்டது.
இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 ஏறாக. அந்நாள்களில் இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரவேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுற செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் நின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரவேலர் அனைவரும் நிலைமை அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏனென்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமைமிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதிகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாத படிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரவேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரவேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்களும் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்தி விட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகின்றீர் விழித்தெழும். எங்களை ஒரு போதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர்மது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும்.
இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தம் கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடத்தில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலும் இருந்து அவரிடம் வந்து கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு புதுமையை செய்துவிட்டு அந்த தொழுநோயாளரை பார்த்து கூறுகின்றார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். மாற்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு புதுமைகளை செய்து முடித்த பிற்பாடு இவ்வாறு கூறுவது வழக்கமாக இருக்கின்றது, இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஏன் இந்த மாற்கு நற்செய்தியாளர் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசுனுடைய வாயில் வைக்கின்றார் என்றால், இந்த உலகிலே நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எங்களுடைய சவால்கள் அனைத்தும் கடந்து போகின்ற ஒரு பாதை, கடந்து போகின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் மாற்கு நற்செய்தியின்படி நமக்கு எது முக்கியம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முக்கியம். இந்த வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது என்றால் அது சிலுவையில் தொடங்குகின்றது. இந்த வாழ்க்கை எங்கே தொடங்குகின்றது என்றால் அது உயிர்த்தெழுதலில் தொடங்குகின்றது. ஆண்டவர் இயேசு நான் மெசியா என்பதை சிலுவையிலே அறிவிக்கின்றார். அதுவும் புறவினத்தார் கூறுகிறார், இவரே மெசியா, நம்மை மீட்க வந்தவர். படைவீரனுடைய வாயிலே இந்த சொற்களை வைக்கின்றார். ஏனென்றால் வாழ்வு தொடங்குவது சிலுவையில், வாழ்வு தொடங்குவது உயிர்த்தெழுதலில். நாங்கள் அதற்காகத்தான் மன்றாட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் போராட வேண்டுமே தவிர நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களுக்காக அல்ல, நாங்கள் சந்திக்கின்ற கவலைகளுக்காக அல்ல. நாங்கள் வாழ்க்கைக்காக இறைவனிடம் மன்றாடுகின்ற போது நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஒரு பொருட்டாக எங்களுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கை என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு சிலுவை அடியிலே எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு பாதை, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு அழைப்பு தான் இந்த வாழ்க்கை. அது என்ன அந்த அழைப்பு, அது என்ன அந்த பாதை என்று பார்த்தால் அது பாவமற்ற வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மறைந்து பாவங்களுக்கு மேலாக, சாத்தானுக்கு மேலாக அவர் உயிர்த்தெழுந்து எங்களுக்கு புது வாழ்க்கையை தருகின்றார், உயிர்ப்பின் வாழ்க்கையை தருகின்றார், நிலை வாழ்வை தருகின்றார். அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் போராட வேண்டும், அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் சபிக்க வேண்டும், அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய அற்புதங்களை எங்களுடைய வாழ்விலே எதிர்பார்க்க வேண்டுமே தவிர நாளாந்த துன்பங்களுக்காக அல்ல, நாளாந்த கவலைகளுக்காக அல்ல, நாளாந்த கண்ணீர்களுக்காக அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்காக மன்றாடுவோம். பாவமற்ற உயிர்ப்பின் வாழ்க்கைக்காக மன்றாடுவோம். நிலை வாழ்வுக்காக மன்றாடுவோம். நாங்கள் இந்த உலகிலே பயணம் செய்கிற பயணிகளாக இருக்கின்ற போது, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் எங்களுக்கென்று இருக்கின்ற நிரந்தர இடத்துக்கு செல்கின்ற போது அது நிலை வாழ்வாக எங்களுக்கு மாற வேண்டும்.
இந்த உலகத்திலே நாங்கள் பயணம் செய்கின்ற பயணம் முடிவுறுகின்ற போது நாங்கள் பாவமற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயணத்தின் நிறைவிலே நாங்கள் இறைவனுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையில் இருக்கின்ற இறைவனுடைய உயிர்த்தெழுதலிலே நாங்கள் சங்கமிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அந்த அருளை, அந்த அற்புதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் விசேட விதமாக மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும், எங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நாங்கள் பாவமற்ற மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக எப்போதும் வாழ, நிலையான நிரந்தர வாழ்வீட்டை நாங்கள் எங்களுடையதாக்கி கொள்ள இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எமது திரு அவையின் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் மன அமைதியுடனும் உடலுள்ள நலத்துடனும் இறைவார்த்தையில் நிலைத்து உமது பணியில் தொடர்ந்து பயணித்திட துணை புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பின் தெய்வமே இறைவா, எங்கள் உறவுகளுக்கு எதிராக எண்ணங்களினாலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் நாங்கள் புரிந்த குற்றங்களை மன்னித்தருளும். எங்கள் உறவுகளை நேசித்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் வழிகாட்டும் தெய்வமே இறைவா, இளமையின் துடிப்பினால் எதிர்கால வாழ்வினை பற்றி எண்ணாமல் தமது எண்ணம் போல வாழ்வினை கொண்டு நடத்தும் ஒவ்வொரு இளையோரும் பொறுப்பு உள்ளவர்களாக எதிர்கால சமுதாயத்தை நல்வழிப்படுத்துபவர்களாகவும் தங்கள் வாழ்வினை தொடர்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் தெய்வமே இறைவா, இந்த திருப்பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணையதளம் மூலமும் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு இறை மக்களும் தமது வாழ்வின் வேண்டுதல்களை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இன்றைய நாளில் இறைவன் தருகின்ற இந்த இறைவார்த்தைக்காக, இறைவன் எங்களுக்கு அளித்த இந்த வாழ்வு என்னும் கொடைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள், குருத்துவ துருவர நினைவு நாட்களினுமாக வாழ்விலே மறக்க முடியாத நினைவு தினத்தை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றவர்களுக்காகவும் நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். வாழ்விலே புதியாகவே தொடங்குகின்றவர்கள், புதிய தடைகளை தாண்டுகின்றவர்கள், புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்றவர்கள் அனைவரும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய வாழ்விலே அவர்கள் சந்திக்கின்ற துன்பங்களிலே, வேதனைகளில் இறைவன் கூடவே இருந்து அவர்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஆடுவோம். இன்னுமாக இன்றைய நாளில் இறந்த ஆத்துமாக்கள், இறந்தவர்களை நினைவு கூறுகின்றவர்கள் அனைவரையும் இறைவன் பாதம் படைப்போம். இறைவனுடைய அருளிலாலே அவர்கள் உத்தரிக்கிற நிலையிலிருந்து மீட்கப்பட்டு புனிதர்களுடைய தோழமையுடன் நித்தியத்துக்கு முறவாட இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றி
ஏற்றிடுவாய் இறையே ஏற்றிடுவாய் இனிதாய் என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை விரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை வேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான் இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபேன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திறநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மெய்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறைவன் கற்றுத்தந்த சபத்தை நம்பிக்கையோடும் துணிவோடும் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவில்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளியாருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாபரினே. அலையொளியாருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாபரினே. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். ஆகார வேளையிலே அம்மா உன் கருணையாலே. ஆகார வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.